எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போறோம். சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி ராசிக்கு இது நாள் வரைக்கும் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்ற அமைப்புல இருந்து ராசியை பார்த்ததுனாலையும், ராசிக்கு லாபஸ்தானத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல ராகுவும் இருந்தாங்க இது நாள் வரைக்கும். சரிங்களா? ஸோ அத்தகைய சனி வந்து பார்த்தீங்கன்னா தற்போது 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு ராகு வரார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைகிறார். குரு பார்வை நாள் வரைக்கும் ராசியின் மேலே இருந்துச்சு. ஸோ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு சமாளிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? கடந்த காலங்களில் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடைய லைஃப்பை வந்து கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துக்கு சனி வரார். இந்த சனி பயிற்சியினுடைய முதல் பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பு குறைவு தான். சரிங்களா? ஸோ பெரிதளவுக்கு மாற்றங்கள், பெரிதளவுக்கு நன்மைகள் பெருசா இல்லை. ஆனா 2026 ஜூன் மாசத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு வசந்த காலம் கண்டிப்பாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவோம். காரணம், ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப உன்னதமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவேன் வாழ்க்கையில. சரிங்களா? எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும், எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கும். வாழ்க்கையே எனக்கு போராட்டமா இருக்கு சார், என் வாழ்க்கையில நல்ல காலமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல விஷயங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும், மிகைப்படுத்தி கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 2025 மார்ச் மாதம் சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த ஒரு வருஷம். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல ராகு, 8ல குரு, சொத்து பத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும், வாங்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி சொத்து வாங்குறது, விற்கிறது ரெண்டையுமே தாராளமா நீங்க செய்ய முடியும். மறைமுகமான வழியில வருமானம் வரும். 2ஆம் அதிபதி 8ல மறைஞ்சாவே இந்த வெளியில தெரியாத வகையில சில இன்கம்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பீங்க. ஃபினான்ஷியலா நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி செலவுகளும், சுப செலவுகளும் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சரிங்களா? அதனால சுப செலவுகள், சுப விரயங்களை உறுதியா கொடுப்பாருங்க. அதை நான் கேரண்டியா சொல்லுவேன். அதே மாதிரி 8ல குரு மறையறதுனால கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி புத்தி மங்கி போயிடும். சரியான நேரத்துல புத்தி வந்து வேலை செய்யாது. சரிங்களா? கொஞ்சம் வந்து மன சஞ்சலங்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள்ல உங்ககிட்ட அதிகமாவே வெளிப்படும். சரிங்களா? யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாம எல்லாரையும் நம்புவீங்க ஒரே மாதிரி. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படுங்க, வெற்றி பெற முடியும். எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா அவசரம் அப்படின்றது தேவையில்லை. சரிங்களா? எதையுமே கொஞ்சம் யோசிச்சு ஒரு 4 பேர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதன் பிறகு செய்யறது சிறப்பு. முன்கோவத்தை குறைச்சிக்குங்க. சரிங்களா? எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா முந்திக்கிட்டு போகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து போங்க. எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக உங்களால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அவசரத்தை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா சிறப்பாவே வருவீங்க. அதே மாதிரி ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, குரு பார்வையில இருக்கிறதுனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஸ்டடீஸ் வைஸ் ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பாக நீங்க உறுதியா வருவீங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஏற்றத்தையும் கண்டிப்பாக உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாம 5ல சனி இருக்கிறதுனால அடுத்த வருஷம் ஜூன் மாசத்திற்கு பிறகு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை நிச்சயமா உறுதியா கொடுப்பார் இந்த சனி. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த புத்திர பிராப்தம் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு. அதே மாதிரி 10ல கேது, பொதுவா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வேலை ரீதியாக 10ல ஒரு பாவியாச்சும் இருக்கணும்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்கும். ஆனா கொடுக்கிற வேலையில ஒரு சலிப்பை வந்து இந்த கேது கொடுப்பாருங்க. சரிங்களா? வேலை ரீதியாக ஒரு பிடிக்காத தன்மைகளை உருவாக்கி கொடுப்பார். ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 8 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல ஒரு 10 மணி நேரம் வேலை செய்கின்ற, 12 மணி நேரம் வேலை செய்கின்ற தன்மைகளை இந்த கேது மிகைப்படுத்தி கொடுப்பாருங்க. சரிங்களா? ஸோ இத்தகைய அமைப்புல தான் கேது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் வேலை செய்யற இடத்துல. ஆனா நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அதை விட இரட்டிப்பான நன்மைகளை கண்டிப்பா ராகுவும் சரி, இந்த கேதுவும் சரி உறுதியா கொடுப்பாங்க. சரிங்களா?
அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, எனக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்கல அப்படின்ற அளவுக்கு அந்த அங்கீகாரங்கள் 2026 ஜூன் மாசத்திற்கு பிறகு உறுதியா கிடைக்கும். சரிங்களா? அது நான் உறுதியா சொல்லுவேன். சரிங்களா? அந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலமா நிச்சயமா இருக்கும். 2026 ஜூன்ல இருந்து 2027 மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு கோல்டன் பீரியடா உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா உறுதியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம, அதுக்காக இப்பவே நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நிச்சயமா அந்த காலகட்டத்தில நெறைய நன்மையான விஷயங்கள உங்களால அறுவடை செய்ய முடியும். நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.